காவல்துறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணையை தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றது? ஆமா, கண்டிப்பாக திட்டமிட்டு தான் இது தடுக்கப்படுகிறது. இல்லைன்னா இந்த குழந்தைங்களுக்காக போராடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்கணும், ஆதரவு கொடுத்துருக்கணும். எல்லாரும் குழுமி அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நாங்க எல்லாம் அமைதியான முறையில வண்டியில குழுமி இருக்கிறோம். அந்த சமயம் அனுமதி கொடுக்காம ஒரு அராஜக போக்குல எல்லாரையும் கொண்டு போய் வண்டியில ஏத்திட்டு அங்கங்க தடுத்து நிறுத்தி பண்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம். நீதிமன்றமே அனுமதி கொடுக்கல இல்ல மேடம், அவங்க ஜட்ஜே சொல்லிருக்காங்கல்ல. போராட்டத்துக்கு நீங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்கும்போது நீதிபதி போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனுமதி என்பது என்ன பண்றாங்க, வாங்க பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. அனுமதி கொடுக்கலன்னா கூட பேசணும்ல, சும்மாவே கொடுக்கல, அனுமதி கொடுக்கலன்னு வாய் மூடின்னு போறதுக்கு எதுக்கு நம்ம இன்னைக்கு மகளிர்லாம் இருக்கிறோம். எங்க உரிமைக்கு நாங்க குரல் கொடுக்காம நீதிமன்றமும் மற்றவங்களுமா குரல் கொடுப்பாங்க. நாங்க குரல் கொடுத்துக்கிறோம். எங்க உரிமைக்கு எங்க பாதுகாப்புக்கு நாங்க மகளிரே குரல் கொடுத்துக்கிறோம்.